ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடாக இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருண்டை பிடிச்சி நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். இடியாப்பத்துக்கு குழல் வாங்கியிருக்கிறோம். அந்த குழல் எடுத்து தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டேன். உருண்டை பண்ணினதை இடியாப்பம் இதில் போட்டுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பெரிய அச்சா போட்டுட்டேன், அதனால் பெருசாக வருது. சின்ன அச்சில் போட்டு காமிக்கிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு தடவை, அதனால் சரி எடுக்கலாமே அப்படின்னு எடுத்துருக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எடுத்துகிட்டு உங்களுக்கு போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. இட்லி தட்டிலேருந்து எடுத்துட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் இத்தனை நாள் செய்யலை. இப்போ தான் வாங்கினங்காட்டி இடியாப்பம் சரி என் பையனுக்கு பிடிக்கும், அதுக்காக வாங்கி செய்யலான்னு செஞ்சேன். சூப்பராக இருக்குது. இதுக்கு தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்லாம். முதல் சின்னதாக ஊற்றினங்காட்டி பட்டை பட்டையாக வந்தது. இப்போ இட்லி ஆட்டவே வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது, சுவையாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நான் ஃபஸ்ட்டு தடவை செஞ்சுருக்கேன்.